எல்லாரும் ரெடியா? ஹாய் அனுப்புங்க எல்லாரும். எப்படி இருக்கீங்க எல்லாரும்? ஹாய். ஹாய் guys. Yes, good morning Krips. Hi Muthu. Good morning Induja. Superb. So let's start. எல்லாரும் ரெடியா? எஸ் அனுப்புங்க. சூப்பர். Let's start. So good morning. Today's webinar is going to be about cryptocurrency. So cryptocurrency na enna? Cryptocurrency origination eppadi? So what is the mechanism behind cryptocurrency? What are the advantages, disadvantages and risks in the cryptocurrency? So cryptocurrency நம்ம இந்தியால எப்படி இம்ப்ளிமெண்ட் ஆயிருக்கு, ஸோ இதை பத்தி ஒரு ஓவரால் வியூ இதுல பார்ப்போம். ஸோ பேசிக்கா நம்ம இப்போ ஃப்ரெண்ட்ஸ் கூட பேசும்போது கிரிப்டோகரன்சி பத்தி டாபிக் வந்துச்சுன்னா சில பேர் நமக்குள்ள சில பேர் வந்து கிரிப்டோகரன்சினா என்னன்னே தெரியாம இருக்கும். ஸோ அவங்க கூட எப்படி அந்த கான்வோ பண்றதுன்னே நமக்கு ஒரு என்னன்னு பண்ண தெரியாது. ஸோ பட் ஐ ஆம் ஷுர் தட் இந்த வெபினாருக்கு அப்புறம் கிரிப்டோகரன்சினா என்னன்னு ஒரு ஐடியாவாவது இருக்கும். ஸோ தட் கான்வர்சேஷனுக்கு இட் வில் பி வெரி யூஸ்ஃபுல். ஸோ மோஸ்ட் ஆஃப் த கிரிப்டோகரன்சி இந்த டேர்ம் எப்போ ஃபேமஸ் ஆச்சுன்னா ரீசெண்ட் டைம்ஸ்ல எலன் மஸ்க் வந்து பிட்காயின்ல வந்து அவரோட ஷேர்ஸ் வந்து அதுல வாங்கியிருக்காரு பிட்காயின்ல இருந்து. ஸோ அதுக்கப்புறம் எலான் மஸ்க் வந்து வேர்ல்ட்ஸ் ரிச்சஸ்ட் மேன் ஆனதுக்கு அப்புறம் இது ரொம்ப ஃபேமஸ் ஆச்சு. ஸோ we will dive into the webinar and we will see what is cryptocurrency. So evolution of money, அதாவது மனித வளர்ச்சி அடைவது எப்படின்னு பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் பார்ட்டர் சிஸ்டம்ல இருந்து ஆரம்பிக்கிறோம். அதாவது கேவ்மேனா இருக்கும்போது ஒரு 2 பர்சன்ஸ் இருக்காங்க. ஒருத்தர் வந்து ஆரஞ்சு நான் தரேன்னு சொல்றாரு. அந்த ஆரஞ்சுக்கு பதிலா இன்னொருத்தர் கிட்ட ஆப்பிள் இருக்கும். ஸோ இந்த ஆரஞ்சுக்கு பதிலா நான் ஆப்பிள் எடுத்துக்கிறேன் அப்படின்னு பார்ட்டர் சிஸ்டம்ல போயிட்டு இருக்குது. பட் இந்த டிஃபிகல்ட்டி என்ன அரைஸ் ஆச்சுன்னா பார்ட்டர் சிஸ்டம்ல மேஜரா ஃபர்ஸ்ட் வந்து எனக்கு ஆரஞ்சு வேணும், உனக்கு ஆப்பிள் வேணும் அப்படின்னு இருக்கும்போது பார்ட்டர் சிஸ்டம் வந்து ஓரளவுக்கு கோயின்சைட் ஆச்சு. பட் எனக்கு ஆரஞ்சு வேணும், எனக்கு அதுக்கு பதிலா மாம்பழம் வேணும், எனக்கு அதுக்கு பதிலா மேங்கோ வேணும் அப்படின்னு ஒருத்தர் கேட்கும்போது அவங்க கிட்ட ஆப்பிள் தான் இருக்கு, எனக்கு ஆப்பிள் தேவையில்லை, எனக்கு மேங்கோ தான் தேவை அப்படின்னு இருக்கும்போதுதான் இங்க பிரச்சனை அரைஸ் ஆகுது. ஸோ கோயின்சைட் ஆக மாட்டுது, வான்ஸ் வந்து கோயின்சைட் ஆக மாட்டுது. வான்ஸ் கோயின்சைட் ஆகாத போதுதான் இந்த பிரச்சனை ஆரம்பிக்குது. ஃபர்ஸ்ட் வான்ஸ் கோயின்சைட் ஆகல. இன்னொன்னு வந்து இப்போ என்கிட்ட மேங்கோ இருக்கு, 5 ஆரஞ்சுக்கு நான் 2 மேங்கோ தான் ஒருத்தர் தரேன்னு சொல்றான். பட் எனக்கு 3 மேங்கோ வேணும்னு சொல்றான். ஸோ குவான்டிட்டி, எனக்கு இந்த குவான்டிட்டி வேணும், எனக்கு 5 ஆரஞ்சுக்கு 5 மேங்கோ தான் வேணும். அந்த குவான்டிட்டி எப்படி 5 ஆரஞ்சுக்கு 5 மேங்கோ இல்ல 4 மேங்கோ தான் தர முடியும், இல்ல 3 மேங்கோ தான் தர முடியும் அப்படின்னு சொல்லும் போது குவான்டிட்டி டிஃபர் ஆகுது. அதுக்கப்புறம் பார்த்தோம்னா குவான்டிட்டி சொல்றதுக்கு அப்புறம் குவாலிட்டி. இது சிலதுல வந்து நல்ல ஆரஞ்சு இருக்கும், சிலது வந்து நல்ல ஆரஞ்சு இருக்காது, சிலது வந்து நல்ல மேங்கோ இருக்கும், சிலது நல்ல மேங்கோ இருக்காது. சில இந்த மாதிரி நிறைய வேறுபாடுகள் இருக்கிறதுனால பார்ட்டர் சிஸ்டமோட டிஸ்அட்வான்டேஜ்னால பார்ட்டர் சிஸ்டம் கைவிட்டோம். ஸோ லேட்டர் 1600 பிசில வந்து கரன்சி எவல்யூஷன் ஆகும் போது ஃபர்ஸ்ட் கோல்டை வச்சு கரன்சி மேக் பண்ணாங்க. அதுக்கப்புறம் மெட்டல் காயின்ஸ், அப்புறம் இப்போ பேப்பர் கரன்சிக்கு அப்புறம் பிளாஸ்டிக் கார்ட்ஸ், எலக்ட்ரானிக் மணி, அதுக்கப்புறம் இப்போ ரீசெண்டா கிரிப்டோ கரன்சி. ஸோ பேப்பர் மணி, பிளாஸ்டிக் கார்ட்ஸ், டெபிட் கார்ட்ஸ், கிரெடிட் கார்ட்ஸ், யூபிஐ மெத்தட்ஸ் இதெல்லாம் நல்லா தானே இருக்கு. இதுக்கப்புறம் நம்ம எதுக்கு கிரிப்டோ கரன்சி கூட ஷிஃப்ட் ஆகணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு ஒரு கிளான்ஸ் கொடுக்கலாம். ஏன் இந்த நம்ம வந்து பேப்பர் மணி இப்போ நாம மாடர்ன் கரன்சி கன்வர்ஷனல் ட்ரெடிஷனல் கரன்சியை விட்டுட்டு எதுக்கு நம்ம கிரிப்டோ கரன்சிக்கு போகணும், எதுக்கு ஒரு டிஜிட்டல் கரன்சிக்கு போகணும் அப்படின்னு ஒரு டிஸ்டிங்விஷ் பார்க்கலாம். ஸோ கன்வென்ஷனல் வெர்சஸ் டிஜிட்டல் கரன்சி. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து டைப்ஸ் பார்ப்போம். கன்வென்ஷனல் கரன்சில வந்து ஒரு ரியல் கரன்சி, we can feel the currency and we can see the currency how it is and how it is designed. So what is the value of the particular currency, what is the value of the particular paper currency or coin currency, or what is the type of card, அதெல்லாம் நம்ம பார்ப்போம். ஸோ the real cryptocurrency is a digital virtual currency.
அது வந்து டிஜிட்டல் நெட்வொர்க் இன்டர்நெட்டால மட்டும்தான் பார்க்க முடியிற ஒரு கரன்சி கிரிப்டோ கரன்சி. ஸோ இதுல இன்டர்மீடியேட்ஸ் இருக்காங்களா? கண்டிப்பா இருப்பாங்க. நம்ம டிஜிட்டல் கரன்சி ஐ மீன் கன்வென்ஷனல் கரன்சில நம்ம பேங்க்ல போனாவோ பேங்கிங்ல நமக்கு ஒரு இன்டர்மீடியேட்ஸ் இருப்பாங்க, புரோக்கர்ஸ் அண்ட் பினான்சியல் இன்டர்மீடியரிஸ் நிறைய பேர் இருப்பாங்க. பட் கிரிப்டோ கரன்சில ஜஸ்ட் பியர் டு பியர், அதாவது ஒரு பர்சன் கிட்ட இருந்து இன்னொரு பர்சன் கிட்ட இருக்கிற டிரான்சாக்ஷன் மட்டும்தான் இது ஆகுது, மற்றபடி வேற எதுவுமே இல்லை. ஸோ நோ இன்டர்மீடியரிஸ் இந்த கிரிப்டோ கரன்சி. அடுத்தது போர்ட்டபிலிட்டி. போர்ட்டபிலிட்டின்னு பார்க்கும்போது கேஷ் நம்ம எங்க வேணா எடுத்துட்டு போகலாம், எப்படி வேணா எடுத்துட்டு போகலாம். பட் சில டைம் ஹெவி கேஷ் ஒரு 3 crores 5 crores 10 crores அந்த மாதிரி ஹெவி கேஷ் போர்ட்டபிலிட்டி கொஞ்சம் காம்ப்ளெக்ஸான நேச்சரா இருக்கும், ஃபார்மாலிட்டிஸ் அதிகமா இருக்கும். பட் கிரிப்டோ கரன்சில அந்த பிரச்சனையே இல்லை, ஹைலி போர்ட்டபிள், சும்மா குவிக்கா அண்ட் ஃபாஸ்ட் போர்ட்டபிள் கிரிப்டோ கரன்சியால. டியூரபிள், மாடரேட்டா டியூரபிளா இருக்கு, இது ஹை டியூரபிள். ஆப்வியஸ்லி போன போர்ட்டபிலிட்டி விஷயத்துல தான் இது டியூரபிள் மாடரேட்டா இருக்கு, இது ஹை டியூரபிளா இருக்கு. அக்செப்டன்ஸ் மேஜரா இங்க வரும்போது தான் என்ன ஆகுதுன்னா, ஒவ்வொரு கரன்சியும் அந்தந்த நேஷனோட கரன்சியா தான் இருக்கு. பட் கிரிப்டோ கரன்சின்னு வரும்போது தான் அந்த கன்வென்ஷனல் கரன்சி நேஷனல். இப்போ இந்தியாவுக்கு ருபீஸ், யூஎஸ்க்கு டாலர்ஸ், ஆஸ்திரேலியாவுக்கு ஆஸ்திரேலியன் டாலர்ஸ், அந்த மாதிரி யூகேக்கு பவுண்ட்ஸ். ஸோ அந்த நாட்டோட கரன்சிக்கு மட்டும்தான் இந்த கன்வென்ஷனல் கரன்சி யூஸ் ஆகுது. வேறஸ் டிஜிட்டல் கரன்சில என்னன்னா ஒரே ஒரு கரன்சி தான் குளோபலா த்ரூ அவுட் இன்டர்நெட். பிட்காயின் எடுத்துட்டாலும் சரி, எத்திரியம் எடுத்துட்டாலும் சரி, ஜெட்கேஷ் எடுத்துட்டாலும் சரி, எது எடுத்துட்டாலும் அது வந்து குளோபல் வைட்ல பிராக்டிஸ் பண்ற ஒரே விஷயம். ஸோ தேர் இஸ் நோ எக்ஸ்சேஞ்ச் வேல்யூ. இப்போ $1 வந்து நம்ம இந்தியன் ருபீஸ்ல வந்து 72 75 80 ருபீஸ் கிட்ட வருதுல, அந்த மாதிரி கணக்கே இல்லை. கிரிப்டோ கரன்சி ஒரு பிட்காயின் இந்தியாலே ஒரு பிட்காயின் தான், யூஎஸ்லயே ஒரு பிட்காயின் தான், யூகேலயே ஒரு பிட்காயின் தான், ஆஸ்திரேலியாலயே ஒரு பிட்காயின் தான். ஸோ அக்செப்டன்ஸ்ல இது குளோபல் வைட்ல இருக்கு, பட் கன்வென்ஷனல்ஸ்ல நேஷனல் வைட் தான் இருக்கு. ஸோ அடுத்தது பார்த்தோம்னா செக்யூர். மேஜர் ப்ராப்ளம் இந்த கன்வென்ஷனல் கரன்சில இருக்கிறது வந்து செக்யூர். இப்போ என்னதான் நம்ம கரன்சி வந்தாலும் நிறைய பேங்கிங் ஃப்ராட்ஸ், ஸ்கேம்ஸ், இன்டர்நெட் ஃப்ராட்ஸ் இதெல்லாம் நடக்குது. பட் கிரிப்டோ கரன்சில ஹை செக்யூரிட்டி கொடுத்துருக்காங்க. எல்லாருக்கும் தெரியும், பிளாக் செயின் டெக்னாலஜி வச்சு தந்திருக்காங்க. ஸோ இந்த பிளாக் செயின் டெக்னாலஜினா என்ன, மைனிங்னா என்ன, அதை பத்தி நம்ம கொஞ்சம் லேட்டஸ்ட் ஸ்டேஜ்ல பார்ப்போம். ஃபர்ஸ்ட் இதோட டிஸ்ட்ரிபியூஷன் மட்டும் முடிப்போம். ஸோ மாடரேட் செக்யூரிட்டி இருக்கு கிரிப்டோ கரன்சில, வெரி ஹை செக்யூரிட்டி, ஹைலி இம்பாசிபிள் சொல்லுவோம், மோஸ்ட்லி இம்பாசிபிள் டு பிரேக் தட் செக்யூரிட்டி. ஸோ ஸ்கேர்ஸ் இதுல வந்து ஆக்சுவலா கிரிப்டோ கரன்சில வந்து இப்போ ஒரு நேஷனல் எக்கனாமி ஏன் வந்து நேஷனல் எக்கனாமி வந்து ரொம்ப கீழே போகுது, ஜிடிபி growth கம்மியா இருக்கா, அந்த மாதிரி பார்த்தோம்னா நம்மளோட கரன்சி எப்படி சர்க்குலேட் ஆகுது, கரன்சியோட எவாலுவேஷன் எப்படி இருக்கு, ஒரு நாட்டுல எவ்வளவு கரன்சி உற்பத்தி பண்றாங்க, அதை பொறுத்துதான் அந்த ஜிடிபி இருக்கு. சப்ளை வந்து நீங்க கரெக்டா ப்ரெடிக்டபிள் சப்ளையா இருக்கான்னு பார்த்தோம்னா இருக்காது. அப்பப்ப தேவைக்கான இடத்துல வந்து நம்ம நோட்ஸை பிரிண்ட் பண்ணிட்டே இருக்கோம். ஸோ இந்த பிரிண்ட் பண்ணிட்டே இருக்கும்போது ஆப்வியஸ்லி நமக்கு தேவையான அளவு இல்லாத போது அதிகமா பிரிண்ட் ஆகும் போது தான் இன்ஃபிளேஷன் நடக்குது, ஹைப்பர் இன்ஃபிளேஷன் நடக்குது ஒரு கண்ட்ரில. பட் வேற கிரிப்டோ கரன்சில ஹைலி ப்ரெடிக்டபிள் சப்ளை, அதாவது ஒரு பிட்காயின் எடுத்தீங்கன்னா கரெக்டா 21 மில்லியன் பிட்காயின்ஸ் வரைக்கும் தான் ப்ரொடியூஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு மேல நான் ப்ரொடியூஸ் பண்ண மாட்டேன், பிகாஸ் அதுக்கு மேல சப்ளை நான் பண்ண மாட்டேன். ஸோ இட்ஸ் அ ப்ரெடிக்டபிள் சப்ளை. வேரஸ் பிரிண்டிங் த நோட்ஸ் வந்து we can't predict. So this is one of the major distinguish between them. அப்புறம் sovereignty, it is government issued. மோஸ்ட் நம்ம பார்த்ததுதான் ஆல்ரெடி கவர்மெண்ட் இஷ்யூ ஆயிருக்கு. கவர்மெண்ட் இஷ்யூ பண்ணது இந்த கன்வென்ஷனல் கரன்சி, வேற கிரிப்டோ கரன்சி இஸ் நாட் கவர்மெண்ட் இஷ்யூ ஆகல. ஸோ டீசென்ட்ரலைஸ்டு சென்ட்ரலைஸ். ஸோ சென்ட்ரலைஸ்டு பார்த்தோம்னா மேஜரா வந்து சென்ட்ரலைஸ்டுக்கும் டீசென்ட்ரலைஸ்டுக்கும் வித்தியாசம் என்னன்னா, இப்போ நம்ம மொத்த கன்வென்ஷன் கரன்சியும் ஒரு சென்ட்ரலைஸ்டு பேங்க் மூலமா தான் சர்க்குலேட் ஆகுது. நமக்கு இந்தியால பாத்தீங்கன்னா ஆர்பிஐ, ஸோ ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா தான் நம்ம அந்த மானிட்டரி ரிசர்வ்ஸ் ஒரு கரன்சி, இந்தியன் கரன்சியை வந்து சர்க்குலேட் பண்ணுது, ரெகுலேட் பண்ணுது, ரெகுலேட்டரி பாடியா இருக்கு. ஸோ என்ன ரேட்ஸ் இருக்கணும், எவ்வளவு பிரிண்ட் பண்ணணும், எவ்வளவு காயின்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணணும், எவ்வளவு நோட்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணணும், ஒரு சென்ட்ரலைஸ் கண்ட்ரோல் இருக்கு. ஆர்பிஐ கிட்ட தான் மொத்த கண்ட்ரோல் இருக்கு இந்தியன் கரன்சியோட. பட் வேற கிரிப்டோ கரன்சில பார்த்தோம்னா
எத்திரியம் எடுத்தாலும் சரி, பிட்காயின் எடுத்தாலும் சரி, எது எடுத்தாலும் இட் இஸ் டீசென்ட்ரலைஸ். மொத்தமா ஒரு காம்ப்ளெக்ஸ் மேக்ஸ் அதுதான் இதை வந்து கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்கு. தேர் இஸ் நோ சென்ட்ரலைஸ்டு பாடி இன்வால்வ் இன் இட். ஸோ இதோட மெயின் பிளஸ் பாயிண்ட் கூட சொல்லலாம், டீசென்ட்ரலைஸ்டு பிளஸ் பாயிண்ட் கூட சொல்லலாம் இதை பத்தி. ஸோ அதுக்கப்புறம் ஸ்மார்ட் ப்ரோக்ராமபிள். ஆப்வியஸ்லி கிரிப்டோ கரன்சி ப்ரோக்ராமபிள், பட் கன்வென்ஷனல் கரன்சி இஸ் நாட் ப்ரோக்ராமபிள் பிகாஸ் அது வந்து ஒரு நார்மல் ரியல் கரன்சி. இட்ஸ் ரியல் வேல்யூ ஆஃப் கரன்சி, இட்ஸ் நோட்ஸ் ஆஃப் பீஸ் ஆஃப் பேப்பர். பட் வேறஸ் கிரிப்டோ கரன்சி இஸ் த்ரூ வியா இன்டர்நெட். ஸோ இதோட நம்ம கன்வென்ஷனல் கரன்சிக்கும் கிரிப்டோ கரன்சிக்கும் உள்ள டிஸ்டிங்ஷனை பார்த்தோம். ஸோ நெக்ஸ்ட் ஃபார்வர்டிங் இட், வாட் இஸ் கிரிப்டோ கரன்சி? So cryptocurrency is a virtual currency, digital or virtual currency that is secured by cryptography, which makes it nearly impossible to counterfeit. That's nearly impossible to counterfeit. Hack பண்றது ரொம்ப கஷ்டம், counterfeit பண்றது கஷ்டம். So many cryptocurrency are decentralized networks based on blockchain technology. So இந்த blockchain technology னா என்ன? Blockchain technology mechanism மூலமா தான் இது மொத்தமா செயல்படுது அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அந்த பிளாக் செயின் டெக்னாலஜினா என்ன, அதை பத்தி ஒரு டீடைல் அனாலிசிஸ் வந்து பார்ப்போம். ஸோ கிரிப்டோ கரன்சினா நமக்கு இப்போ தெரிஞ்சது வந்து ஒரு வர்ச்சுவல் கரன்சி, டிஜிட்டல் கரன்சி, இன்டர்நெட் கரன்சி அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கிட்டோம். ஸோ ஏன் நம்ம கிரிப்டோ கரன்சியை யூஸ் பண்றோம்? ஃபர்ஸ்ட் ஒன், ரொம்ப ஃபாஸ்ட் அண்ட் ரொம்ப சீப் சொல்ல விட, பட் ஒரு ஒரு சர்டன் ஃபியூச்சர் லிமிட்ஸை வச்சு பார்க்கும்போது அது கண்டிப்பா உங்களுக்கு ரொம்ப சீப்பா தான் இருக்கு. ஐ மீன் ஃபியூச்சர்ல இவ்வளவு செலவு செய்யறோம், இன்ஃபிளேஷன் ஆகும்போது நம்மளோட கரன்சியோட வேல்யூ கம்மி ஆயிடுது, பட் கிரிப்டோ கரன்சியோட வேல்யூ எப்பவுமே கம்மியாகாது. ஸோ அதுதான் மெயின் பிளஸ் பாயிண்ட். அண்ட் ஈஸி டு யூஸ், பெர்மிஷன் உங்ககிட்ட மட்டும் தான் இருக்கு. ஒரு நார்மல் ப்ரொசீஜர் வச்சு இந்த கிரிப்டோ கரன்சியை எவால்வ் ஆகுது. ஸோ ரொம்ப ஈஸி டு யூஸ் அண்ட் ஃப்ரீ டு டிரான்ஸ்ஃபர் அண்ட் ஹோல்ட். எப்போ வேணா டக்குன்னு வேணா வி கேன் குவிக்லி டிரான்ஸ்ஃபர் அண்ட் ஹோல்ட் இட். உங்களுக்கு தேவைப்படும் போது அதை டிரான்ஸ்ஃபர் பண்ணலாம் மற்றவங்க கிட்ட, இல்ல அதை வந்து நம்ம மணியா யூஸ் பண்ணலாம். ஆல்ரெடி கிரிப்டோ கரன்சியை வந்து டாமினோஸ் அந்த மாதிரி யூஎஸ்ல இருக்கிற சில பிரான்ச்சஸ் ஆஃப் டாமினோஸ்ல வந்து இதை அக்செப்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. பீஸா ஹட்ல அக்செப்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, கிரிப்டோ கரன்சியை மணியா அக்செப்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இட்ஸ் ஆல்ரெடி ரெவல்யூஷனரி இன் த கரண்ட் வேர்ல்ட். ஸோ டீசென்ட்ரலைஸ் கண்ட்ரோல் நம்ம டிஸ்டிங்விஷ்ல படிக்கும் போதே சொன்னது. ஸோ டீசென்ட்ரலைஸ்டா இருக்கும்போது ஒரு அத்தாரிட்டி, சென்ட்ரல் அத்தாரிட்டி இல்லை. ஸோ மெயினா லேக் ஆஃப் கவர்னிங் அத்தாரிட்டி இருக்கும்போது நம்மளோட வேலட்ல எவ்வளவு கிரிப்டோ கரன்சிஸ் இருக்குன்னு கிரிப்டோ கரன்சிஸ் அந்த பிட்காயினை செஞ்சவங்களோ இல்ல அந்த எத்திரியம் செஞ்சவங்களால கூட அதை சீஸ் பண்ண முடியாது. அதோட மெயின் பிளஸ் பாயிண்ட் இதுதான், டீசென்ட்ரலைஸ் கண்ட்ரோல். சென்ட்ரல் கவர்மெண்ட் கேன் டேக் இட் அவே, தேர் ஆர் நோ சார்ஜ் பேக்ஸ். ஸோ இந்த சார்ஜும் இல்லை, சென்ட்ரல் கவர்மெண்ட் இன்வால்வ்மெண்ட்டே இருக்காது. அண்ட் பிரைவசி அண்ட் செக்யூரிட்டி தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். பட் இல்ல இன்னொரு ரிஸ்க்கும் இருக்கு. பட் இல்லீகலா இதை யூஸ் பண்ணிட்டு ரேன்சம், ஒரு ஆக்சுவலா ரீசெண்டா கூட ஒரு நியூஸ்ல வந்து ஒரு பையனை வந்து கிட்னாப் பண்ணி கிரிப்டோ கரன்சி, எனக்கு சர்டன் அமௌண்ட் ஆஃப் கிரிப்டோ கரன்சி நீங்க தாங்க, பிட்காயின்ஸ் தாங்க, அப்பதான் நான் உங்களோட பையனை விடுவேன் அப்படின்னு சொல்லி ஒரு கேங் வந்து ரேன்சமா கிரிப்டோ கரன்சியை கேட்டிருக்கு. பிகாஸ் வி கான்ட் ட்ரூலி ஐடென்டிஃபை ஹூ இஸ் த பர்சன் பிஹைண்ட் தட். அவ்வளோ ஒரு செக்யூர்ட் நெட்வொர்க் அண்ட் பிரைவசி டாப் மோஸ்ட்ல இருக்கு. ஸோ ரிஸ்க்னு பார்க்கும்போது ஹேக்கர்ஸ், நார்மல் ஹேக்கிங்ல விட இது அட்வான்ஸ் ஹேக்கிங். பட் இது ரிஸ்க்னு சொல்ல முடியாது, பட் பிட் ஆஃப் ரிஸ்க். ஏன்னா ஹேக்கர்ஸ் வந்து இது நார்மலா பிரேக் பண்ண முடியாது, ஹை லெவல் செக்யூரிட்டி இருக்குது. அட்வான்ஸ் ஹேக்கர்ஸ் ரொம்ப நீங்க ரிஸ்க்னு தேடி பார்க்கும்போது ஹேக் பண்ணணும். அதாவது அட்வான்ஸ் சொஃபஸ்டிகேட்டட், ஹைலி சொஃபஸ்டிகேட்டட் ஹேக்கர்ஸால மட்டும்தான் இந்த அட்வான்ஸ் செக்யூரிட்டி சிஸ்டமை பிரீச் பண்ண முடியும். ஸோ ஒன் ஆஃப் த ரிஸ்க். அப்புறம் ஃபியூவர் ப்ரொடெக்ஷன்ஸ், அதாவது ப்ரொடெக்ஷன் இந்த சென்ஸ் இதுல எதுல வரல, பிரைவேட் செக்யூரிட்டி வரல. இப்ப நம்மளோட கிரிப்டோ கரன்சியை யாருக்காவது மத்தவங்க நீங்க தரும்போது நீங்க பாத்துக்கோங்க, நீங்க வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லும் போது அவங்க வந்து அதை யார்கிட்ட ட்ரேட் பண்ணும்போது, யார்கிட்ட மத்தவங்களுக்கு தரும்போது அது யார்கிட்ட போச்சு, எங்க போச்சு, யார் வந்து எப்ப தந்தாங்க, அதை வந்து நம்மளால கண்டுபிடிக்க முடியாது. பிகாஸ் அந்த லெவலுக்கு அந்த பிரைவசி மெயின்டைன் பண்றாங்க. பியர் டு பியர் டிரான்சாக்ஷனா நடக்குது. நம்ம இப்போ வந்து ஒரு பர்சனுக்கு தரணும், அந்த பர்சன் வந்து இன்னொரு பர்சன் தரும்போது அந்த 2 பர்சனுக்குள்ள நடக்கிற டிரான்சாக்ஷன் யாரு அவங்களுக்கு கொடுத்தாங்கன்னு நம்மளால கண்டுபிடிக்க முடியாது. ஸோ அதுதான் பியூர் ப்ரொடெக்ஷன்ஸ் நடக்குது. அண்ட் காஸ்ட்,
Cryptocurrency can cost consumers much more to use the credit cards, even regular cash, often due to price volatility. So அதாவது கிரிப்டோகரன்சி இனிஷியலா உங்களுக்கு பர்டன், அதாவது கொஞ்சம் ஹையர் ரேட்ல தான் நீங்க வாங்கணும். நார்மல் கரன்சிஸ் வாங்குற ரேட்ல இருக்காது. ஸோ பிட் அப்பர் கிளாஸ் அந்த மாதிரி வாங்குற டைப்ல தான் இருக்கும் அந்த ரேஞ்ச் ஆக்சுவலா. பிகாஸ் கிரிப்டோகரன்சிஸ் ஆர் மோஸ்ட் வேல்யூபிள் திங். ஸோ வாட் மேக்ஸ் இட் வேல்யூபிள்? பிகாஸ் த சப்ளை, அவங்க சப்ளையை மொத்தமா விடுறது இல்லை, சப்ளை கொஞ்சம் கொஞ்சமா விடுறாங்க. பிகாஸ் திஸ் இஸ் த மோஸ்ட் important thing. And scams, fraudsters can take advantage. நான் சொன்ன மாதிரி ransomலாம் வாங்குனாங்கல்ல இந்த illegal, so அதுதான் scams. And lack of transparency, கண்டிப்பா transparency இருக்காது இந்த மாதிரி இருக்குல, because utmost privacy இருக்கிறதுனால இது இருக்காது. So blockchain technology பத்தி ஒரு ஈஸியா உங்களுக்கு புரிய வைக்கணும்னா எப்படின்னா, ஒரு கிளாஸ் ரூம்ல இருக்காங்க, கிளாஸ் ரூம்ல ஒரு மேக்ஸ் மேம் வந்து ஒரு சம்ம வந்து போர்ட்ல எழுதி போடுறாங்க. அப்படி போர்ட்ல எழுதி போடும் போது எல்லா பசங்க கிட்டயும் ஆன்சர் கேக்குறாங்க. ஆன்சர் சொல்லுப்பா, இதுக்கு ஆன்சர் சொல்லு, இதுக்கு ஆன்சர் சொல்லுன்னு கேக்குறாங்க. அந்த எல்லா பசங்க கிட்டயும் ஒருத்தன் வந்து யார் ஃபர்ஸ்ட் முடிக்கிறாங்களோ அவங்களுக்கு ஒரு ரிவார்ட்னு மேம் சொல்லிடுறாங்க. அப்போ வந்து ஒரு பையன் சீக்கிரமா முடிச்சிடுறான். அந்த பையன் வந்து சீக்கிரமா கரெக்டா ஆன்சர் சொல்லிடுறான். அப்ப மேம் வந்து அவனுக்கு ஒரு ரிவார்ட் தராங்க. இட் இஸ் த சேம் இன் த பிளாக்செயின் டெக்னாலஜி. பிளாக்செயின் டெக்னாலஜி என்னன்னா, ஆக்சுவலா ஒரு பிட்காயின்ல இருந்து ஒரு கிரிப்டோகரன்சி, என்ன கிரிப்டோகரன்சி எடுத்தாலும் ஒரு கிரிப்டோகரன்சியை வந்து ஒருத்தர் கிட்ட இருந்து இன்னொருத்தர் டிரான்ஸ்ஃபர் பண்ணும்போது சர்டன் ப்ரொசீஜர்ஸ் ஃபாலோ பண்ண இருக்கும். இந்த ஆல்கரிதம் ஃபாலோ பண்ண வேண்டியது இருக்கும். 256 ஆஷ் அந்த மாதிரி சில ஆல்கரிதம்ஸ் இருக்கு சில கிரிப்டோகரன்சிஸ்க்கு. இந்த ஆல்கரிதம் என்ன செய்யுதுன்னா, ஒவ்வொரு டிரான்சாக்ஷன் அப்பமும் ஒரு காம்ப்ளெக்ஸ் ப்ராப்ளம் தந்துடும். இப்ப மைனிங், இந்த காம்ப்ளெக்ஸ் ப்ராப்ளம் வந்து மைனஸ் கிட்ட போகும். மைனிங் இஸ் த பர்சன்ஸ் ஆஃப் ஹேவிங் n நம்பர் ஆஃப் கம்ப்யூட்டர்ஸ் சால்விங் அ காம்ப்ளெக்ஸ் மேக்ஸ் ப்ராப்ளம். அதாவது இப்போ இந்த பையன் வந்து ஃபர்ஸ்ட் முடிச்ச பையன் வந்து ரிவார்ட் கிடைக்குதுல்ல, அந்த மேக்ஸ் ப்ராப்ளம் முடிச்சது. அதே மாதிரிதான் ஒரு பிட்காயின்ல இன்னொருத்தர் கிட்ட டிரான்ஸ்ஃபர் பண்ணும்போது அந்த டிரான்சாக்ஷன் நடுவுல எப்படி டிரான்சாக்ட் ஆகும்னா, இந்த கம்ப்யூட்டர் அதை மைண்ட் பண்ணும். இந்த கம்ப்யூட்டர் மைண்ட் பண்ணி இந்த கரெக்ட் ஆன்சர் கொடுக்குதான் அந்த கம்ப்யூட்டருக்கு ஒரு சர்டன் பெர்சன்டேஜ் ஆஃப் பிட்காயினை ரிவார்டா வந்து தராங்க இந்த பிட்காயின் டிரான்சாக்ஷன்ல. ஸோ அல்டிமேட்லி மைனஸ் ஆர் ஜெனரேட்டிங் ரெவென்யூ பை சால்விங் அ காம்ப்ளெக்ஸ் மேக்ஸ் ப்ராப்ளம். ஸோ இவங்களுக்கு ஹை லெவல் ஆஃப் இன்டர்நெட் கனெக்ஷன் வச்சு கண்டினியூஸா 24/7 இந்த கம்ப்யூட்டர்ஸ்க்கு காம்ப்ளெக்ஸ் ப்ராப்ளம் மேக்ஸ் ப்ராப்ளம்ஸ் வந்துட்டே இருப்பாங்க. ஸோ தட் எப்பப்போ டிரான்சாக்ஷன்ஸ் பிட்காயின் டிரான்சாக்ஷன் நடக்குதோ உடனடியா இந்த எந்த கம்ப்யூட்டர் ஃபர்ஸ்ட் முடிக்குதோ அந்த கம்ப்யூட்டர் ரிவார்ட். ஸோ எக்கச்சக்கமான மைனஸ் வந்து ஆல்ரெடி இன்வால்வ் ஆயிட்டாங்க மைனிங்ல. ஸோ தட் தே ஆர் ஜெனரேட்டிங் த மணி த்ரூ த கிரிப்டோ கரன்சி டிரான்சாக்ஷன்ஸ். ஸோ இதுதான் மைனிங் பிளாக்செயின் டெக்னாலஜி. ஸோ இப்போ ஒரு பிளாக், ஒரு மேக்ஸ் ப்ராப்ளம் முடிச்சோடனே ஒரு பிளாக் முடியுது, இன்னொரு டிரான்சாக்ஷன் முடிக்கும் போது இன்னொரு பிளாக் முடியுது, இன்னொரு டிரான்சாக்ஷன் அந்த கம்ப்யூட்டர் முடிக்கும் போது இன்னொரு பிளாக் முடியுது. ஸோ இந்த மாதிரி பிளாக்கா முடியுதுனால பிளாக் செயின் டெக்னாலஜியா இது ஆகுது. ஸோ ஒவ்வொரு பிளாக் முடியும் போது இப்போ ஒவ்வொரு மேக்ஸ் ப்ராப்ளம் சால்வ் பண்ணா அது ஒரு பிளாக், இன்னொரு பிளாக் முடிக்கும் போது பிளாக் செயின் டெக்னாலஜியா அது அப்படியே சர்க்குலேட் ஆகி போயிட்டு இருக்கு. ஸோ இது பிளாக் செயின் டெக்னாலஜி ஒரு view பாத்துருங்க. What is blockchain technology? A decentralized ledger of all transactions across peer-to-peer networks. Using the technology, participants can confirm transactions without the need of central certifying authority. So central government authority எதுவுமே, regulatory authority எதுவுமே இருக்காது. So decentralized ledger of all transactions. ஒவ்வொரு transaction பார்க்கும்போது இந்த blockchain technology கண்டிப்பா இன்வால்வ் ஆகுது. So someone requests a transaction, the requested transaction broadcast a peer-to-peer network consisting of computers known as nodes. So the computer space nodes னு சொல்றாங்க. So a verified transaction can involve cryptocurrency contracts, records, other information. Once verified, the new block is then added to the existing block. அதான் ஒரு காம்ப்ளெக்ஸ் ப்ராப்ளம் முடிச்சோடனே ஒரு ரிவார்ட் கிடைக்குது, அது ஒரு பிளாக் வந்தது. ஸோ இன்னொரு டிரான்சாக்ஷன் முடிக்கும் போது இன்னொரு பிளாக். ஸோ இந்த மாதிரி பிளாக்கா முடியறதுனால ஒரு பிளாக் செயின் முடிஞ்சு அந்த டிரான்சாக்ஷன் கம்ப்ளீட் ஆகுது. ஸோ திஸ் இஸ் த பிளாக் செயின் டெக்னாலஜி.
ஸோ பிளாக் செயின் டெக்னாலஜியோட அட்வான்டேஜஸ். ஸோ ரியல் டைம் ட்ராக்கிங், நம்ம டேட்டா எப்போ வேணா ட்ராக் பண்ணிக்கலாம். ஹை லெவல் செக்யூரிட்டி, நோ சிங்கிள் பாயிண்ட் ஆஃப் ஃபெயிலியர் ஆகிற சான்சஸ் இல்லை. பக்கா டிரான்ஸ்பரன்சி, ரெடியூஸ் காஸ்ட் ரிடக்ஷன் அதிகமாக இருக்கிற ரெகுலேட்டரி பாடியை தவிர்த்து பிளாக் செயின் டெக்னாலஜி பயங்கர காஸ்ட் ரிடக்ஷன் அண்ட் ஆல்சோ ரெவென்யூ generation technique and trusted transaction, a secured transaction and no third party involvement. The important third party involvement இருக்குது. பட் என்னன்னா பிளாக்செயின் டெக்னாலஜில ஒரு காப்பி வந்து இப்போ ஒரு ப்ராப்ளம்க்கு வந்து சால்வ் பண்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது கரெக்ட் ஆன்சரா இருந்தா பிரச்சனை இல்லை, பட் அதை ஆல்டரே பண்ண முடியாது. பட் இஃப் அட் ஆல் இட்ஸ் ராங் ஆன்சர், அதை திருப்பி நம்ம ஆல்டர் பண்ண முடியாது. இட்ஸ் ஒன் ஆஃப் த டிராபேக்ஸ் ஆஃப் பிளாக்செயின் டெக்னாலஜி. ஸோ வேரியஸ் டைப்ஸ் ஆஃப் கிரிப்டோ கரன்சிஸ் நம்ம பார்க்கலாம். எத்திரியம், பிட்காயின், ரிப்பல், பிட்காயின் கேஷ், கார்டினோ, ஸ்டெல்லர், லெட்காயின், யூஎஸ், என்இஓ, என்இஎம் அண்ட் அதர்ஸ். எக்கச்சக்கமா கிரிப்டோ கரன்சிஸ் வந்துருக்கு. கிட்டத்தட்ட 1600 கிரிப்டோ கரன்சிஸ் எக்ஸிஸ்டிங் வேர்ல்ட்ல இருக்குன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அண்ட் ஒரு எக்ஸாம்பிள் பார்ப்போம், கிரிப்டோ கரன்சியோட எக்ஸாம்பிள் பிட்காயின். ஸோ பிட்காயின் வந்து பியர் டு பியர் வர்ச்சுவல் கரன்சி வித்வுட் எனி பியர் கரன்சி, கன்வர்ஷன் கரன்சி இல்லாம ஒரு பியர் டு பியர், ஒரு பர்சன் டு பர்சன் இருக்கிற ஒரு வர்ச்சுவல் கரன்சி தான் பிட்காயின். So who oversees it? So there is no central authority, decentralization. So central authority, every transaction is authenticated by a collective network of Bitcoin users. So how much is it worth? Value fluctuation depending upon the demand and trust. So மொத்தமா விட மாட்டாங்கன்னு சொன்னலாம். ஒரு அந்த பிட்காயின்ஸ் 21 மில்லியன் அப்படி விட மாட்டாங்க. அது வந்து டிமாண்ட் அண்ட் சப்ளைக்கு ஏற்ற மாதிரி, ஒரு ட்ரஸ்ட் ஏற்ற மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா பண்ணிட்டு இருக்காங்க. So is it anonymous? Because as of now Bitcoin is anonymous because சட்டோஷி நாகமோட்டோன்னு ஒரு கிரியேட்டர் வந்து இது பண்ணாங்க. அவங்களோட பர்சனல் ஃபேஸை ரிவீல் பண்ணல. இது வந்து 2009 லான்ச் ஆச்சு. 21 மில்லியன் ஆர் இன் சர்க்குலேஷன். பிட்காயின்ஸ் will be created and until 21 மில்லியன் ஆர் இன் சர்க்குலேஷன். ஸோ அது வரைக்கும் தான், அதுக்கு மேலே தயாரிக்க மாட்டாங்க பிட்காயின்ஸ். ஸோ Bitcoins on the people who easily have access to the internet and formal financial services is general. A limited number of businesses accept Bitcoins as payment for goods and services. Already Domino's la ஆரம்பிச்சிட்டாங்கன்னு US la. So it's getting a revolutionary in the cryptocurrency world. So கண்டிப்பா cryptocurrency can be the future of the world. There is no doubt, but it takes its own time. So இந்தியால எப்படின்னு பார்த்தோம்னா, நம்மளோட சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்லுச்சு, ஆக்சுவலா ஆர்பிஐ என்ன சொல்லுச்சுன்னா கிரிப்டோ கரன்சிஸ் மொத்தமா பேன் பண்ணும் இந்தியால அப்படின்னு போட்டாங்க. பட் அதுக்கு எதிராக ஒரு கேஸ் போட்டு சுப்ரீம் கோர்ட்ல என்ன சொன்னாங்கன்னா, நம்ம பப்ளிக்கை வந்து ஒரு கிரிப்டோ கரன்சி யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. பட் வாட் யூ கேன் டூ இஸ், ஆர்பிஐ வந்து அதை ரெகுலேட் பண்ணலாம். கண்டிப்பா அதை ரெகுலேட் பண்ணி கரெக்டான லெவல் அதை கொண்டு போகணும். ஸோ இதை வந்து ஒரு ஃபியூச்சர் கோலா வச்சுட்டு ஆர்பிஐ செயல்படணும் அப்படின்னு சுப்ரீம் கோர்ட் சொல்லியிருக்காங்க. ஸோ த அப்பீல் கோர்ட் வேர்டிக்ட் வந்து இந்த மாதிரி இருக்கிறதுனால நிறைய பேர் அவங்களோட கருத்துக்களை சொல்லியிருக்காங்க. ஸோ த கிரிப்டோ கரன்சி வில் டிபெண்ட் ஆன் ஹவு த ஈகோசிஸ்டம் கேன் க்ரோ வைல் மிட்டிகேட்டிங் த ரிஸ்க்ஸ் அப்படின்னு ஃபோரன்சிக் அண்ட் இன்டெகிரிட்டி சர்வீசஸ் ENY எங்க கம்பெனியோட ஒன் ஆஃப் த பார்ட்னர் சொல்லியிருக்காரு. ஸோ போத் கிரிப்டோ அண்ட் ஃபியட் கரன்சிஸ் கேன் கோ எக்ஸிஸ்ட். கிரிப்டோ கரன்சிஸும் கன்வென்ஷனல் கரன்சி கோ எக்ஸிஸ்ட் பண்ணலான்னு நம்மளோட வாசிடெக்ஸ்னு ஒரு கம்பெனியோட CEO சொல்லியிருக்காரு. ஸோ blockchain.com ஹெட் வந்து சொல்லியிருக்காரு, இந்தியா தான் ஒரு மிகப்பெரிய கண்ட்ரி ஃபார் கிரிப்டோ கரன்சியா இருக்கும், லீடிங் கண்ட்ரிஸ் இன் கிரிப்டோ கரன்சியா இருக்கும்னு அவர் பிலீவ் பண்றாரு. ஸோ திஸ் இஸ் த எக்ஸிஸ்டிங் ஸ்டேட் அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் லிசனிங் டு திஸ் வெபினார். ஹோப் யூ காட் அ கன்சைஸ் idea about cryptocurrency and blockchain technology. So now we will move on to the question and answer session. So ஏதாவது உங்களுக்கு questions and இருந்ததுன்னா கண்டிப்பா you chat and or unmute yourself and talk. So what are the doubts you can readily say and you can ask what are your doubts. So kindly unmute or type what is your question in the chat box. Yeah, hi sir, this is Kripa. Hello. Yeah. Yeah, this is Kripa sir. Yes. So like, can you tell me like what makes a blockchain trustworthy? So மேஜரா பிளாக்செயின் டெக்னாலஜியோட நீங்க ட்ரஸ்ட் எப்படி அந்த பிளாக்செயின் டெக்னாலஜியோட ட்ரஸ்ட் வர்த் எப்படி அதை நம்ம ட்ரஸ்ட் பண்றதுன்னு நீங்க கேட்டிருக்கீங்க.
பிகாஸ் ஒன் ஆஃப் த மெயின் ரீசன் வந்து இது வந்து ஒரு டீசென்ட்ரலைஸ்டு டெக்னிக். அதாவது நம்ம இப்போ நார்மலா நமக்கு பேங்கிங்கோட கரன்சிஸ்ல எல்லாம் பார்த்தோம்னா நம்மளோட மணி வந்து ஒரு பேங்க் கிட்ட இருக்கு, அந்த பேங்கை வந்து ஆர்பிஐ ரெகுலேட் பண்ணுது. ஸோ அல்டிமேட்டா மணி வந்து நம்மளோடது, பட் மணியோட மொத்த சேஃப்டியும் ஒரு பேங்க் கிட்ட இருக்கு. சப்போஸ் அந்த பேங்க் திவாலாச்சுன்னா பெர்சன்டேஜ் ஆஃப் மணி கிடைக்குது நமக்கு. சப்போஸ் பேங்க்ல இருந்து ஒரு ராபரி நடந்ததுன்னா அந்த காசு வந்து மொத்தமா நமக்கு போயிடுது. they have to compensate and a lot of formalities, complexities involved in that. பட் இந்த டீசென்ட்ரலைசேஷன்ல கவர்மெண்ட் அத்தாரிட்டியில ஒரு சென்ட்ரல் அத்தாரிட்டி எதுவுமே இல்லை. இட்ஸ் உங்களோட டேட்டாவை வந்து கிரிப்டோ கரன்சி கண்டுபிடிச்சனால கூட அதை வந்து சீஸ் பண்ண முடியாது. அந்த அளவுக்கு ஒரு செக்யூரிட்டியான ஒரு நெட்வொர்க் தான் பிளாக் செயின் டெக்னாலஜி நமக்கு ப்ரொவைட் பண்ணுது. ரெண்டாவது ரீசன் என்னன்னு பார்த்தோம்னா உங்களோட டேட்டாவை நீங்க எப்ப வேணா எங்க வேணா ட்ராக் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து ஒரு மிகப்பெரிய அட்வான்டேஜ் நான் நினைக்கிறேன். ஏன்னா நம்மளோட டேட்டாவை நம்ம எப்ப ட்ராக் பண்றது நம்ம கிட்ட இருக்கும். பிகாஸ் இப்போ வந்து யூபிஐ வந்ததுக்கு அப்புறமும் நிறைய சர்வர் டவுன் ஆகுது நம்ம யூபிஐ மெத்தட்ஸ்லயும். ஸோ இந்த மாதிரி சர்வர் டவுன் ஆகும்போது என்ன பிரச்சனை ஆகுதுன்னா மேஜரா வந்து நம்மளோட மணி டெபாசிட் ஆயிருக்கா இல்ல கிரெடிட் ஆயிருக்கா டெபிட் ஆயிருக்கா நம்மளால கண்டுபிடிக்க முடியல. பட் there is no such situation involved in this blockchain technology because we can track our data whenever we want, immediately, quickly and faster than the traditional method. So traditional இந்த இன்னொன்னு என்னன்னா நம்மளோட மணியை ஆல்டர் பண்ண முடியாது. இப்போ உங்களோட அக்கௌண்ட் நம்பர் உங்க பின் நம்பர் கிடைச்சா நான் வந்து அந்த பின் நம்பர் போட்டு எடுத்துக்கலாம், இத மணி எடுத்துக்கலாம், இல்ல அத நம்ம உங்களோட அக்கௌண்ட் நேமை மாத்திக்கலாம், இல்ல I can do some fraud work in your account if I get your account number and the PIN number. But it is not in the case. இப்போ once blockchain டெக்னாலஜில ஒரு ஆன்சரை இல்ல ஒரு இது நம்ம வந்து இன்ஃபர்மேஷனை போட்டாச்சுன்னா அது வந்து நம்மளால ஆல்டரே பண்ண முடியாது. ஈவன் இட் இஸ் a right thing or a wrong thing. நம்ம ஆல்டர் பண்ண முடியாது. கரெக்டான இதுதான் நமக்கு சந்தோஷம். பட் இஃப் அட் ஆல் a wrong information is been given to the blockchain, then we can't alter. So this makes the blockchain technology a trustworthy. I guess you got your answer, Kripa. Yes, sir. Thank you, sir. Thank you so much. So is there any other question? Yes, Induja. Yeah, okay. So what is decentralized cryptocurrency? Okay. See, இப்ப டீசென்ட்ரலைஸ்ட் கிரிப்டோ கரன்சி நான் ஆல்ரெடி உங்களுக்கு சொன்னதுதான். ஒரு எப்பயுமே ஒரு கவர்மெண்ட் அத்தாரிட்டி, லேக் ஆஃப் கவர்னிங் அத்தாரிட்டி தான். இப்ப ஆர்பிஐ தான் ரெகுலேட்டரி அத்தாரிட்டி நம்மளோட பேங்க்ஸுக்கு. அந்த மாதிரி ஒரு ரெகுலேட்டரி அத்தாரிட்டி இல்லாததான் டீசென்ட்ரலைஸ்ட் கிரிப்டோ கரன்சி. நம்மளோட டிரான்சாக்ஷனை நம்மளே பார்த்துக்கலாம். there is no one who can even alter or go into our account and make changes. எதுவுமே பண்ண முடியாது. இட்ஸ் அவர் அக்கௌண்ட். உங்களோட இப்போ இந்துஜாவோட அக்கௌண்ட்னா அது இந்துஜாவோட அக்கௌண்ட் மட்டும்தான். there is no ஆல்டரேஷன் பண்ண முடியாது. இவ்வளோ சப்போஸ் உங்ககிட்ட ஒரு 10 பிட்காயின்ஸ் இருக்குன்னா 10 பிட்காயின்ஸ் தான் இருக்கும். அது 9 பிட்காயின்ஸ் யாரால மாற்ற முடியாது, அதை எடுக்க முடியாது. உங்களோட பெர்மிஷன் இல்லாம ஒண்ணுமே பண்ண முடியாது. So this is the one of the decentralized cryptocurrency or the main advantage, and this is the utmost meaning of the decentralized cryptocurrency. So is there anything else? I think we can over it. We can close the webinar. Yes, thanks a lot, guys. It's been a wonderful webinar with you, and thanks a lot for listening patiently my webinar, and hope you continue to encourage me and appreciate me for the noble cause. And thanks a lot. So we will end this webinar today. Have a good day. Bye bye.